Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு கட்டோரி பிளவுஸ் தான் எப்படி வந்து மார்க் பண்றது, மெஷர்மென்ட் மார்க் பண்ணி கட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இது நார்மல் மெஷர்மென்ட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃபர் ஆகும். நார்மல் பிளவுஸ்ல நம்ம எப்படி கட் பண்ணுவோம், எப்படி மெஷர் பண்ணுவோங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட்டோரி பிளவுஸ். அதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் பார்ட் எப்பயும் போல் நார்மல் பிளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ எப்பயும் போல் நம்ம பேஸ் லைன் நான் போடுவேன் இல்லையா, அந்த மாதிரி பேஸ் லைன் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம பேஸ் லைன் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து இங்கே ஃப்ரண்ட் பார்ட் வந்து எனக்கு வந்து 12.5 இன்ச்சஸ் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ என்னோட மெஷர்மெண்ட் வந்து இப்போ 12.5 இன்ச்சஸ். நான் அதை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங் அலவன்ஸோட எனக்கு 12.5 இன்ச்சஸ் வேணும். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இதுதான் நமக்கு இங்கே மேலே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வேணும்னா 6 இன்ச்சஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து நெக்கு ப்ளஸ் ஷோல்டர் ரெண்டுமே சேர்த்து 6 இன்ச்சஸ் வேணும். நான் அது 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு ஷோல்டர் வந்துட்டு நெக்கு வித்து வந்து 3 இன்ச்சஸும் ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸும் நான் வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்கு டெப்த் வந்துட்டு நான் 6.5 எடுத்துக்கிறேன். நெக்கு டெப்த் வந்து 6.5 எடுத்துக்கிறேன். இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு நீங்கள் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு ஆல்ட்ரேஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம். என்னன்னா நமக்கு வந்து இந்த இடம் வந்து இப்படி வந்தால் ஒரு வி ஷேப்பில் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த வி ஷேப் வராமல் இருக்கணும்னா ஒரு இந்த அளவுக்கு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு நம்ம இந்த 2 பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணி நம்ம இதை வந்து மார்க் பண்ணோம்னா அந்த வி ஷேப்புக்கு நமக்கு வராது. இப்போ ஆர்ம் ஹோல் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் இந்த அகலத்துக்கு நம்ம இந்த யூ ஷேப்பை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த அகலம் வருது இல்லைங்களா, இந்த அகலம் வரும்போது உங்களுக்கு கரெக்டான யூ ஷேப்பாக உங்களுக்கு வந்துடும், வி ஷேப் வராது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோலை வந்து மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து ஆர்ம் ஹோல் வந்து சேம் 6 இன்ச்சே வைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி செஸ்ட் மார்க் பண்ணணும். செஸ்ட் மார்க் பண்ணிடலாம். செஸ்ட் வந்துட்டு நான் எனக்கு 9 இன்ச்சஸ் செஸ்ட் வேணும். ஸோ நான் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இங்கேயும் செஸ்ட் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த லைனை நம்ம போட்டுடலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸாக விட்டுக்கலாம். 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே 6 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதை எக்ஸாக்டாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலு ஸ்கேல் வச்சு நம்ம ஆர்ம் ஹோலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக மார்க் பண்ணுறது. உள்ள ஒரு சுற்று வந்து நம்ம குடஞ்சி தான் கட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இங்கேயும் கட் பண்ணிக்கலாம். இப்படி இப்படி உள்ள வந்து ஒரு இது வந்து குடஞ்சி கட் பண்ணுறது கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கட்டோரி ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாட் மட்டும் தான் நம்ம பிடிக்க போகிறோம். அந்த ஒரு டாட்டுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக வந்து நான் தையலோடு சேர்த்து 12.5 இன்ச்சஸ் சொல்லியிருக்கேன். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு டாட்டுக்கு உண்டான எங்கே டாட் வருமோ அந்த மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து 9.5 வரணும். ஸோ 9.5ல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு நான் 3.5 இன்ச்சஸ் நம்ம கொடுக்கலாம். இல்லை 4 இன்ச்சஸ் கூட நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு பாயிண்ட் வரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த டாட் மட்டும்தான் எப்பயும் போல் நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.25 1.5 அந்த ரேஞ்சுக்கு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு கட்டோரி ப்ளவுஸுக்கு இந்த இடத்துல தான் நமக்கு கட்டு வரும். அதுக்கு எப்படி பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம வந்து இப்போ நெக் பார்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இதிலேருந்து 3/4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ண போகிறோம். 3/4 இன்ச்சுனா அது இங்கே வருது நமக்கு டாட்டை. ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம எடுக்க போகிறோம். இந்த டாட்லேருந்து நம்ம 2.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே மார்க் ஆகுது. இப்படி இப்படி வந்து நீங்கள் கர்வாக இதை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்படி ஓகேவா. இப்போ நம்ம எப்பயும் போல் இந்த இடத்துல நம்ம உங்கள் ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து இப்போ கீழேருந்து நான் வந்து ஒரு 2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். கீழேருந்து 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அந்த மார்க்கிங்கை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேருந்து கீழேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மார்க்கிங்கு. இதுதான் நம்மளுடைய கட்டோரி ப்ளவுஸோட மார்க்கிங், ஃப்ரண்ட் பார்ட்டோட மார்க்கிங்கு. ஓகேங்களா. ஸோ நெக் வித் வந்து 3 இன்ச்சஸ்ஸு, ஷோல்டர் 3 இன்ச்சஸ்ஸு, இங்கே வந்து 0.75 இன்ச்சஸ் வந்து மேலே ஏற்றணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இன்ச்சஸ்ஸு. ஓகேங்களா. இங்கே வந்து 2 இன்ச்சஸும் இங்கே 1.5 இன்ச்சஸும் நீங்கள் விட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. எந்த பார்ட்டெல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எப்பயும் போல் பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்ம் ஹோல். இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம இந்த பார்ட்டு தனியாக கட் பண்ண போகிறோம். உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுப்பீங்களோ அதே மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம இந்த கட்டோரி ப்ளவுஸை இது பண்ண போகிறோம். நான் எக்ஸ்ட்ரா சொன்னது இந்த 2.5 இன்ச்சு தான். இந்த இடத்துல 2.5 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 0.75 இன்ச்சு. இந்த 2 மார்க்கிங்கை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டோரி ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங் கரெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பார்ட்டாக இருக்குது நமக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு எழுதிக்கோங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டு, கப் பார்ட்டு. ஓகேங்களா. இது வந்து ஷோல்டர் பார்ட்டு. ஸோ இதை எப்படி நம்ம கிளாத்தில் வைக்கணும்னா, ஷோல்டர் பார்ட்டை எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணணும். இதே கப் பார்ட்டை வந்து நம்ம கிராஸாக வைக்கணும். கிராஸாக வைக்கும்போது கப் வந்து கிராஸ் பீஸில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சு கொடுக்கும். ஸ்ட்ரெச்சு கொடுக்கும்போது எல்லா ஷேப்பான கப்புலையும் கரெக்டாக போய் இந்த பார்ட் உட்காந்துரும். அப்படி உட்காரும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் கட்டோரி ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக கட்டோரி ப்ளவுஸில் எப்படி கிளாத்தில் கட் பண்ணுறது, எப்படி கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவும், ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவும் நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.